மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இந்த வாரம் வீட்டு வாரம். ஸோ அதனால பசங்க வந்து மக்ரூனி கேட்டாங்க. மக்ரூனினா அந்த பாஸ்தா. ஸோ இது வந்து சிக்கன் போட்டு பிரியாணி ஸ்டைல்லே செய்கிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுருக்கோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து வீட்டில் செய்கிறேன். ஒரு 1/2 கிலோ வச்சு. ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்றி வச்சுப்போம். இதுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வெங்காயம் இதில் சேர்க்குறேன். ஆயில் ஒரு 100 கிராம் சேர்க்குறேன். சும்மா 1 இன்ச்சில் ஒரு 2 துண்டு பட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு ஒரு 4லேருந்து 5. இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 50 to 60% இந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப பொன்னிறமாலாம் ஆகக்கூடாது. ஃப்ளேமை லோ பண்ணிடுவோம். ஒரு 5 பச்சை மிளகாய், அப்படியே கையோட 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேம் ரேஷியோவில் அரைச்சது சேர்க்குறோம். அப்படியே கையோட மல்லி சும்மா ஒரு 5 விரல் கடங்குற மாதிரி. 150 நம்ம வெங்காயம் பார்த்தோம். 100 கிராம் தக்காளி, அடடா. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறது பாருங்கள். மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். அடுத்தது மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறது பாருங்கள். சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். மசாலா என்ன கலர் பார்த்தீங்களா? இப்போ இந்த நேரத்தில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நான் இதில் சேர்க்குறேன். நல்லா பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். மொத்தம் 2 லிட்டர் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஆட் பண்ணுறேன். இன்னும் 1 லிட்டரு நல்லா கிண்டி விடுறோம். ஒரு தட்டு போட்டு மூடுறோம். இது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமு. நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் நம்ம மக்ரூனியை போடுவோம். சரியா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிக்குது கிரேவி. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக வச்சேன். இப்போ இதில் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 50%க்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா மக்ரூனியை போட்டுருவோம். ஓகே, ஏன்னா மக்ரூனின்றது வந்து இது வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். மினிமம் 1/2 hour கண்டிப்பாக ஆகும். நம்ம குக்கரில் போட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். பட் குக்கரில் வேண்டாம், நம்ம இதிலே செய்வோம். எல்லா மக்ரூனியும் இதில் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளேம் மறுபடியும் லோக்கு கொண்டு வந்துடுறேன். லோக்கு கொண்டு வந்து அப்படியே தட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் விடுவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கிண்டுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம மக்ரூனி 15 to 20 மினிட்ஸ் ஆகுது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இது பாருங்க, ஆல்மோஸ்ட் இது வந்து 90% வெந்துருச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் விட்டோன்னா இந்த கிரேவி எல்லாமே சுண்டி போயின்னா நல்லா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்பூன் எடுத்து உப்பு செக் பண்ணிக்கலாம். ஆயில் எல்லாமே நகட்டிட்டு கொஞ்சம் வந்து கிரேவி எடுத்து சரியான சூடாக இருக்கும். நான் வந்து ஒரு 20 நிமிஷமாக குடிச்சிட்டு இருக்கேன். உப்பு செக் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கா அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா இந்த நேரத்தில் உப்பு அல்லது மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸாக இந்த சிக்கன் வேகுது. 20 + 10. ஏன்னா நம்ம வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சோம் 10 நிமிஷம். அப்போ என்னாச்சு, அது ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இது 1/2 hour வந்து இந்த சிக்கனும் அதில் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 10 மினிட்ஸ் என்ன ஆகிடும், சிக்கனும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். கடைசியில் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ நம்ம மக்ரூனி பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை டைரெக்டாக அணைச்சிடுவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கவே வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இது 90% வெந்துருக்குது. இன்னொரு 10% 10 நிமிஷத்தில் தாராளமாக வெந்திருக்கும். இது பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்ரூனி எல்லாமே வெந்துருச்சு. சிக்கன் பீசஸும் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கிரேவி இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ உடனே சாப்பிட்டோம்னா சூப்பு தனியாக இருக்கும், மக்ரூனி தனியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மூடிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டோம்னா அந்த கிரேவி வந்து அப்படியே அந்த மக்ரூனியில் ஊறும். இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு போகும். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு மக்ரூனி அது கிக்ரூனி ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 15 நிமிஷம் அட
சபையில் உட்காந்துட்டீங்களா? சாப்பிடும், நல்லா சாப்பிடும், தங்கம் சாப்பிடும். சூடா இருக்கு பார்த்துங்க. இது ஒரு சிம்பிளுங்க. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். ஆனா நீங்க வந்து சங்கு மாதிரி இருக்கும் ஒண்ணு, அது வாங்கக்கூடாது. இன்னொன்னு நீட்டா இருக்கும், அதுவும் வாங்கக்கூடாது. இது எப்படின்னா எல்போ மாதிரி இருக்கும். இதோ பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்ல இதுதான் மக்ரூனி. இந்த மாதிரி மக்ரூனி, பிரியாணி டைப் மக்ரூனிக்கு ஏற்றது. ஸோ பீஸ் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. லெக் பீஸ் பாருங்க ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம இந்த ஃபுட்டை வந்து லோ ஃப்ளேமில் தான் செஞ்சுருக்கோம். அந்த சிக்கன் வேக வச்சது ஒரு 10 நிமிஷமோ லோ ஃப்ளேமில், அப்புறம் இந்த மக்ரூனியை போட்டுட்டு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். அதனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சைஃப் காட்டுங்க உங்கள் சிக்கனு. இதை பாருங்க. ஆஹா ஆஹா. ஓகே, சூப்பர். சாப்பிடுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.